கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கிழமை ஒரு அருமையான சப்ஜெக்ட் கத்தர் தெரிந்து கொண்டு கொடுத்தார். அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கற்றுத்தரலாம் என்று இருக்கிறேன். எப்பொழுதும் போல இதை கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், குறிப்புகள் இடுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதை எனக்கு அனுப்பித்தாருங்கள். எல்லா கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நான் எப்பொழுதும் சொல்வது போல இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வேதத்தை தெளிவு வேண்டும், வேதத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்தில் தெளிவு வேண்டும் என்பதை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு முதலாவதாக சொல்லிக் கொள்கிறேன். We need to have clarity in the word of God. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் அநேக குழப்பமான, இது இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டு போயிட்டார், குழப்பமான காரியங்கள் எல்லாம் உங்கள் காதுக்கு வரும், எனக்கும் வருது, ஏகப்பட்டது வருது. அதனால நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு மேலே உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துச்சுன்னா என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் தருவேன். அதுக்காக அந்த குழப்பத்திலே நீங்கள் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. நான் கொடுக்குற செய்தியிலையும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் என்னோட தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 647-839-8393 647-839-8393. இன்றைக்கு தலைப்பு என்று சொல்லுவதை விட சிந்திக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியை பற்றிய என்ன சொல்கிறது, பொய்யானன்னு சொல்கிறதா அல்லது தவறான உபதேசங்கள், அவைகளில் அந்த உபதேசங்களுக்கு வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறதா, இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் 3வது நபர் என்று எல்லாரும் சொல்கிறார்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நானும் அதை மறுக்கவில்லை. ஏன்னா அதை மறுத்துக்கிட்டு அதில் போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவிக்குரிய மரியாதையையும் கனத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை இவர்கள் கொடுப்பதில்லை என்பது என்னுடைய கருத்து. யாரும் அதை சரியாக பரிசுத்த ஆவியானவருக்கு கனத்தை கொடுக்கிறார்களா அல்லது மரியாதையை கொடுக்கிறார்களா என்று உண்மையாகவே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் திடீர்னு சொல்கிறாங்க, பரிசுத்தாவை பெற்று அபிஷேகம் பெற்றவன் என்று எவனாவது ஒருத்தனை கண்டுட்டா அவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறல, அவன் அசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறான்றாங்க. அந்நிய பாஷையில் ஒருத்தன் பேசினா அவன் அசுத்தாவினால் அந்நிய பாஷை பேசுகிறான்றாங்க. இந்த பாருங்க, கர்த்தரிடத்திலே நீங்கள் மெய்யான கிறிஸ்தவர்களாக இருந்து அவரிடத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியை கேட்பீர்களானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்ட வசனங்களை உங்களுடைய மகன் ஒருவன் உங்களிடத்தில் முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயமல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க நல்ல விசுவாசி, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது பிதாவை நோக்கி கேட்கிறீங்க, எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தாரும் என்று சொல்லி கேட்குறீங்க. அவர் உங்களுக்கு அசுத்த ஆவியை கொடுப்பார் என்று எப்படிங்க சொல்றது? எனக்கு புரியவே இல்லைங்க. இதுல என்ன பிரச்சனைனா, கடவுள் மேல குறை சொல்லாதீங்க என்னைக்குமே. ஒன்று, நீங்க நல்ல விசுவாசியா இல்லாமல் இருக்கணும். நீங்க நல்ல விசுவாசியா அல்லது மெய்யான விசுவாசியான்னு நீங்க சோதிச்சுக்கோங்க. 2வது, ஆண்டவர் பொய்யனா இருக்கணும். இல்லைன்னா எப்படிங்க இது? நம்முடைய ஆண்டவர் பொய்யன் அல்ல அப்படின்னு தெளிவா வேதவசனம் சொல்லு. அவர் பரிசுத்தாவியை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி போட்டு அசுத்தாவியை கொடுத்தாட்டா என்ன கேள்வி? எனக்கு இதையெல்லாம் இந்த பிரசங்கிமார்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது.
அசுத்தாவியை பெற்றாங்களாம். அசுத்தாவினால் அந்நிய பாஷை பேசுகிறாங்களாம். பைபிளில் அந்நிய பாஷை பேசுகிறத பற்றி எத்தனையோ இடங்களில் எத்தனையோ காரியங்களை பற்றி அது போட்டிருக்குது. இதை ஒரு நாள் ஒரு முறை நான் 1 மணி நேரம் இதை வளர்க்கினேன். பல இடங்களிலிருந்து ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அருமையான விளக்கம் கொடுத்துருக்குறீங்க, இதுவரைக்கும் நாங்கள் அந்நிய பாஷையை பற்றி இவ்வளோ அருமையான விளக்கத்தை கேட்டதே இல்லைன்னு கூட எனக்கு நிறைய டெலிஃபோன்கள் வந்துவிட்டது. இப்போ என்னடான்னா, இப்போ வீடியோ யூடியூப்பை திறந்தா அசுத்தாவியினால் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். இதுதான் இங்கே லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர். என்னத்துக்குங்க இது? என்னத்துக்கு? திஸ் இஸ் ஆல் நாட் நெசசரி. சரி, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை மாத்திரம் இப்பொழுது கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனங்கள். இங்கே தான் இன்னைக்கு செய்தி ஆரம்பமாகுது. நல்லா கவனிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். சரியா? இயேசுவே சொல்றார். இயேசு மனுஷருக்கு, ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. இதை சொன்னது யாரு? இயேசு. அடுத்த வசனத்துக்கு வாங்க. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். தனக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் அதை நான் மன்னித்து விடுவேன், மன்னிக்கப்படும் என்று இயேசுவே சொல்லிட்டார். நீங்கள் இயேசுவை பற்றி இன்றைக்கி கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க. முஸ்லீம் பேசுகிறாங்க, இந்துக்கள் பேசுகிறாங்க, எல்லாரும் இயேசுவை திட்டுறாங்க. நாஸ்திகனும் திட்டுறான், ஏத்திஸ்டும் திட்டுறான். அதை பற்றிலாம் இயேசு கண்டுக்கிறது கிடையாது. நீ பாட்டுக்கு திட்டிட்டு போ. பவுலுக்கு சொன்ன மாதிரி கல்லில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்புறம் அவன் மனம் திரும்பினான்னா அவனை மன்னிச்சிடுவார். என்ன நீ எனக்கு விரோதமாக இவ்வளோலாம் பேசினியே, நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? நோ, அதுக்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபை நிறைந்தவர் தான் இயேசு. அதனால அவர் மன்னிச்சிடுவார். ஆனால் அதே வசனத்தில் அவர் சொல்றாரு, எவனாகிலும் பரிசுத்த ஆவி பேசினால் அது இம்மையிலையும் மறுமையிலையும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்க? இந்த வசனத்தை எங்கேயாவது எந்த பிரசங்க மேடையிலையாவது கேட்டிருக்கீங்களா? இது பைபிளில் தானே இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான வசனமாக இருக்குது. அதாவது மன்னிக்கப்படாத பாவம் என்கிற லிஸ்டில் டாப்பில் இருக்கிறது இதுதான். கொலை செய்வீங்களா? ஒன்றும் இல்லை, 10 கொலை செய்திருந்தா கூட அதை மன்னிச்சிடுவார். விபச்சாரம் பண்ணீங்களா? எத்தனை முறை பண்ணாலும் அதை மன்னிச்சிடுவார். களவு பண்ணீங்களா? என்ன பண்ணாலும் அவர் மன்னிச்சிடுவார். அதெல்லாம் மன்னிக்கப்படும். அதில் பிரச்சனையே கிடையாது. எத்தனையோ கொலைகாரங்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரங்களாக மாறி இருக்கிறாங்க. விபச்சாரிகள் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஊழியக்காரங்களாக மாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் பாசிபிள். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினாலே அது இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்படுவது இல்லை. இந்த இம்மையிலும் மறுமையிலும் இருக்கிறது குறித்து ஒருவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன பாஸ்டர், இங்கேயும் மன்னிக்கப்படாதான் பரலோகத்திலையும் மன்னிக்கப்படாதுன்றாரு. ஆமாம், இங்கேயே அது மன்னிக்கப்படலைன்னா, இயேசு கிறிஸ்துவே அதை உங்களுக்கு மன்னிக்க முடியலைன்னா பரலோகம் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இயேசு உங்களை ரட்சிப்புக்குள்ள ரட்சித்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நீதிமானாக்கி அவர் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தினாதானங்க உங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் தான் இங்கே மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை செய்து போட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்புறம் எப்படி ஏசாமி உங்களை நீதிமானாக்கி அங்கே கொண்டு போய் நிறுத்த முடியும்? அதைத்தாங்க அது குறிக்குது. அதாவது என்னடான்னா, such people will not and cannot go enter into the kingdom of heaven. முடிஞ்சது. அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். அப்போ அவ்வளவு கொடிய பாவமா? உண்மையிலேயே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுவது அவ்வளவு கொடிய பாவம். ஏன் என்பதற்கு முதலாவது முன்னுரையிலே ஒரு சில காரணங்களை உங்களுக்கு தர விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறின பிறகு, பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு, பிதாவும் குமாரனும் அமைதியாகிவிட்டார்கள். இதுவே அநேகருக்கு புரிகிறதில்லை.
இப்போ இந்த உலகத்தின் கண்ட்ரோல் சாத்தான் கையில் இருக்குது. உலகத்தில் உள்ள விசுவாசிகள், சபைகள், கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், இவர்களுடைய கண்ட்ரோல் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கையில் இருக்குது. அவர்தான் கமாண்டர் இன் சீஃப். நான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன், அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஹோலி ஸ்பிரிட் இஸ் த கமாண்டர் இன் சீஃப். ஏன் அவர் கமாண்டர் இன் சீஃப்னா, அவருக்கு தேவ சிந்தனை தெரியும். அவர் என்ன சிந்திக்கிறாரோ, அவருடைய ஆவியில் என்ன சிந்திக்கிறாரோ அது உடனே பரிசுத்த ஆவிக்கும் தெரியும். இதற்கெல்லாம் வசனம் இருக்கு. He knows the mind and the will of God. ஆகையினாலே அவர் இதை செய்யணும்னு அவர் நினைச்சாலே போதும், இங்க பரிசுத்த ஆவி செஞ்சிருவார். That is why I call him commander in chief. இவருக்கு கீழே தாங்க முழு அதாவது தேவ தூதர்களுடைய கூட்டமே இவருக்கு கீழே தான் வேலை செய்யுது. இயேசு கிறிஸ்துவை தேவ தூதர்களுக்கும் சற்று சிறியவனாக்கி மனித ரூபம் எடுத்து மரிக்க வைத்து எல்லாரையும் விட மேலாக உயர்த்தி தன்னுடைய வலது பார்சத்தில் உட்கார வைத்து கொண்டார். அது வேற ஸ்டோரிங்க. இப்போ என்னடான்னா கமாண்டர் இன் சீஃப் அனுப்பிச்சிட்டார். இந்த கமாண்டர் இன் சீஃப் தான் இப்போ உலகத்தில் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மெய்யான கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள், போதகர்களுக்கு மேலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இவங்கள் எல்லாருக்கும் கமாண்டர் இன் சீஃப் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர்தான் பேசுவார், அவர்தான் கமாண்ட் கொடுப்பார், அவர்தான் உங்களை வழி நடத்துவார், அவர்தான் உங்களுக்கு கற்று தருவார், அவர்தான் உங்களை பாதுகாப்பார், அவர்தான் எல்லாம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் கேவலப்படுத்துகிறதை பார்த்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அதையும் இவர்கள் அதாவது என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, இருதயத்தில் என்னது ஈரமே இல்லாமல் பேசுறது மாதிரி பேசுறாங்க. கஷ்டமா இருக்குதுங்க. முதல் வசனம் சொல்லுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எந்நாளும் மனிதரோடு போராடுவது இல்லை. He will not strive with man. திரும்ப நல்லா சொல்றேங்க. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு காரணமானவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று உங்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்தி இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு முறை ட்ரை பண்ணுவார், 2 முறை ட்ரை பண்ணுவார், 3 முறை ட்ரை பண்ணுவார். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து உங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்களை விட்டு பரிசுத்த ஆவியானவர் கடந்து போய்விடுவார். இதுக்கெல்லாம் பைபிள் வசனம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட கடந்து போயிடுவார். He tried. You did not respond. He will not be wasting his time with you because he has got hundreds and thousands of things to do. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் என்ன விளையாட்டு பிள்ளையா? இல்லை உங்க வீட்டு வேலைக்காரனா? He is the commander in chief. உங்களை கொண்டு உடனடியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவனை கொண்டு போய் அவர் இயேசுவின் சரீரத்திற்குள்ள ஞானஸ்நானம் கொடுத்து அவருடைய சரீரத்துக்குள்ள அவருடைய சபைக்கு அங்கத்தினராக்கி அவருடைய சரீரமாகிய மனவாட்டிக்கும் பங்குள்ளவர்களாக உங்களை ஆக்கிடுவார். அது மட்டும் இல்லை, உங்கள் மேலே ஒரு சீல் போடுவார். அந்த சீலை தான் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் நினச்சிக்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது அது இல்லை, அது வேறு. பட் he puts a seal on you. What is the seal? அவர் உங்கள் மேலே போடுகிற அந்த அத்தாட்சி, அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கிவிட்டு நான் கடந்து சொல்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன், பாருங்க. இதை எடுத்துக்கொண்டு என்னத்திலாமோ பேசிக்கொண்டிருக்க கூடாது. நான் இந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கும் தெரியும் இந்த வசனம் இல்லை. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். யாருக்குள்? இயேசுவுக்குள். அதுதான் பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 12:13. முத்திரை, சீல். யூ ஆர் ப்ரொடெக்டட். சீல்னா என்ன தெரியுமா? இட்ஸ் அ கேரண்டி. ஒரு டாக்குமெண்ட் எழுதுறீங்க, கடைசியில் அங்கே கீழே சப் ரிஜிஸ்ட்ரார் ஒரு சீல் போட்டு கையெழுத்து போடுவார். சப் ரிஜிஸ்ட்ரார் மொட்டையாக கையெழுத்து போட்டால் த டாக்குமெண்ட் இஸ் நாட் வேலிட். இட் ஹாஸ் டு பி ஆன் அ சீல். இட்ஸ் அ கவர்மெண்ட் சீல். அத மாதிரி பரலோகத்தின் சீலை வைத்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த சீலை அவங்க மேலே குத்திடுறாருங்க, முடிஞ்சு போச்சுங்க. நல்லா இதை வேற விதமாக ஒப்பிட்டு பாருங்க. இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி எல்லாம் பயங்காட்டிட்டு இருக்காங்க, நீங்களும் பயந்துருப்பீங்க. அவன் முத்திரை போட்டுருவான் அப்படின்னு. என்ன முத்திரைன்னா 666ன்னு போட்டுருவான். அது இல்லாமல் நாங்கள் கடைக்கு போக முடியாது, வாங்க முடியாது, இடியாப்பம் வாங்க முடியாது, சம்பல் வாங்க முடியாது, சொல்லி இப்படியெல்லாம் நிறைய கதைகள்லாம் பேசப்படுது. அவன் என்ன சீல் போடுறான்? 666ன்னு ஒரு சீல் போடுறான். அந்த சீலை பற்றி நீங்கள் எவ்வளவோ பேசிட்டாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களை பரிசுத்த ஆவி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உங்களை ஒருவனும் தொடக்கூடாதுன்னு உங்க மேல ஒரு சீல் அடிச்சிட்டார். அந்த சீலை தாங்க குறிக்குது எபேசியர் 1:13. முத்திரை போட்டுட்டார். நீங்க அந்த முத்திரையை பெற்றிருந்தீங்கன்னா, உண்மையாகவே மெய்யான கிறிஸ்தவனாகி அந்த முத்திரையை நீங்கள் பெற்றிருந்தீர்களானால் உங்களை ஒருவனும் தொட முடியாது. அதாங்க அதுக்கு அர்த்தம். உடனே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுட்டோம், அவர் எங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி ஆட்டம் போடாதீங்க. அது ஒரு தவறான காரியம். அது சரியல்ல. சரியா? அந்த மாதிரிலாம் வேண்டாம். அவர் உங்களுக்கு முத்திரை போட்டார். எதுக்கு முத்திரை போட்டார்? நீங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த உலகில் இருக்கிற மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த முத்திரை எதுக்கு? இந்த உலகத்தில் நீங்க மரிக்கிற வரைக்கும் உங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா அது அவருடைய கட்டளை, அது அவருக்காக தேவன் கொடுத்த கட்டளை, அது அவருடைய கமாண்டர் இன் சீஃபினுடைய ஃபர்ஸ்ட் ஜாப். முத்திரை போட்டார். சரியா? ஓகே. அப்படிப்பட்ட முத்திரையை போட்ட பரிசுத்த ஆவியை அவருக்கு விரோதமாக நீங்கள் பேசினாலே, வெறும் பேச்சு தான் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில் மார்க்கு லூக்காவில் தான் அவர் என்ன சொல்றாரு? மார்க்கு 4:28-29 அதில் தான், லூக்கா 12:10 தான் அவர் என்ன சொல்றாரு? தூஷண வார்த்தைகள்னு இன்னொன்று சேர்த்துக்கிட்டார். 2, அவருக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது, அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளையும் பேசக்கூடாது. நீங்க அவரை அசுத்தாவின்னு பேசுனீங்க, அது தூஷணம். அந்த பாவம் நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இம்மையிலும் இல்லை மறுமையிலும் இல்லை மன்னிக்கப்படாது. அப்போ என்ன பாஸ்டர் செய்கிறது? என்னக்கிட்ட அட்வைஸ் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை, தெரியவில்லை என்றால் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பில்லி கிரகாமே சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கிட்ட போய் கேட்டார், என்ன இந்த பெந்தைய ஆளுங்கள்லாம் சும்மா பரிசுத்தாவி, அந்நிய பாஷை, வர்றோம், ஹீலிங் கிஃப்ட், அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், நீங்கள் சோகத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த பாருங்க, நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறேன், நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடு அந்நிய பாஷை பேசுகிறதையும் நம்புகிறேன், நான் அதற்கு எதிராளி அல்ல. நான் எத்தனையோ சமயங்களிலே என்னை கிட்ட கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, நான் கிளியராக இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். வரங்கள் உண்டு, வரங்கள் சிலர் மூலமாக பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வார், இதற்கு எதற்குமே நான் எதிராளி அல்ல. ஏனென்றால் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டார். ஏனென்றால் அது வேதத்தில் இருக்கிறது, அது வேதத்தில் இருக்குது, அதனால நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப நீங்க ஏன் பெற்றுக்கொள்ளல? நான் பெற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு அந்த கிருபையும் கிடைக்கவில்லை, நான் அதற்காக பொறாமைப்படவும் இல்லை, யாரையும் நான் குற்றஞ்சாட்டவும் இல்லை. அது அவர்களுடையது, அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துக் கொள்ளட்டும், அவர்கள் ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றட்டும், என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன், ஆனால் நான் அதற்கு எதிராளியானவன் அல்ல என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அதுதாங்க உண்மையான ஊழியக்காரன். அவர் ஏன் அந்நிய பாஷையில் பேசலன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிற பாருங்க, நமக்கு தான் மண்டகள் விட்டது. அவர் தெளிவாக தான் இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு அருமையான பதில் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு நமக்கு டைம் தான் வீணாக போய்கிட்டே இருக்கும். அருமையான பதில்கள்லாம் அவர் கொடுப்பார். சரி, அது இருக்கட்டும். இரண்டாவது,
பரிசுத்தாவியானவர் கமாண்டர் இன் சீஃப்னு சொன்னேன். எல்லாருக்கும் மேலே அவர் தாங்க. மைக்கேலாக இருக்கட்டும், கேப்ரியலாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மேலே அவர் தான். மைக்கேல் பிசாசை நேரடியாக மோத மாட்டான். அதுக்கு நிறையா காரணங்கள் உண்டு. அதையெல்லாம் நான் இப்போ வளர்க்கணுன்னா உங்களுக்கு டைம் காணாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக டீல் பண்ணுவார் பிசாசை. இதில் தான் இந்த பிரச்சனையே வந்தது. இவர் பரிசுத்தாவியை கொண்டு பிசாசுகளை துரத்தும் பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் சேர்ந்து இவர் மேலே என்ன பழி சொல்லிட்டாங்க, இவர் பெயர்செபூலினாலே, அதாவது பிசாசுகளின் தலைவனாலே இவர் பிசாசுகளை துரத்துகிறார்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் போட்டார் இந்த பார், நான் பரிசுத்த ஆவியை கொண்டு, ஏனென்றால் அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகித்திருக்கிறார். நான் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், பிணியாளிகளை சுகமாக்கவும், பிசாசின் வல்லமைகளை அகப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீ அதை பிசாசின் ஆவி அதனாலே நான் துரத்துகிறேன் என்று சொல்லுவாயானால் உங்களுக்கு இந்த பாவம் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்க மாட்டாதுன்னு அடிச்சிட்டார். இப்போ அதே பாவத்தை இவங்களெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வாயத்தனதான் அசுத்தாவி என்னையா. அப்போ பரிசுத்தாவியே நம்புறேன்றீங்க, பரிசுத்தாவி திருத்துவத்தில் ஒன்றுன்றீங்க, ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்தா அது அசுத்தாவின்றீங்க. என்ன, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? எனக்கு இதில் ஒன்றும் புரியல. அது நீங்கள் தான் விளங்கி கொள்ளணும், நீங்கள் தான் விளக்கணும். நான் விளக்கத்தை சொல்கிறேன். ஹீ இஸ் கிரேட்டர் தேன் ஆல் த ஏஞ்சல்ஸ் and he is greater than Satan. Satan will bow down before the Holy Spirit. இன்னைக்கு சாதாரண ஒரு பிசாசை கூட இவங்களால ஓட்ட முடியலை அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா, இவங்க பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் மதிக்கவில்லை, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனத்தை இவர்கள் கொடுக்கவில்லை. சபையிலே ஏன் எழுப்புதல் இல்லை? வராது. ஏன் வராது? எழுப்புதல் நாயகனே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவராலே தான் எழுப்புதல் இந்த உலகத்திலே வந்தது. சுருக்கமாக சில புள்ளி விவரத்தை உங்களுக்கு தருகிறேன், அதை வைத்து நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்தில் 1.2 பில்லியன் கேத்தலிக்ஸ் இருக்கிறாங்க. 1.25 பில்லியன். 1.2 பில்லியன் பென்டிகாஸ்டல்ஸ் இருக்காங்க, புரோட்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. 1.25 பில்லியன் Catholics, 1.2 பில்லியன் Protestants. இந்த ப்ராட்டஸ்டன்ஸில் ஆஸ் ஆஃப் டுடே 21st சென்ச்சுரியினுடைய பாப்புலேஷனில் 700 மில்லியன் பென்டிகாஸ்டல்ஸ். தெரியுமா உங்களுக்கு? பென்டிகாஸ்டல்ஸ் அண்ட் charismatics together is 700 மில்லியன். அதில் பென்டிகாஸ்டில் எவ்வளவு? 400. கேரிஸ்மேட்டிக் என்று சொல்கிறாங்களே அவங்க எவ்வளவு? 300. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா 700. அப்போ 1200 700 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவுங்க? 500. சரியா? இந்த 500 எல்லாம் சேர்ந்தது. ஆங்கிலிக்கன், பிரிஸ்பிட்டேரியன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரதரன், அது என்ன சொல்றது, ஆர்மீனியன், இப்படிலாம் எல்லாம், ஆர்த்தடாக்ஸ், எல்லாம் சேர்ந்து 500 மில்லியன். திரும்பியும் நல்லா சொல்ல, நல்லா கவனிங்க. இந்த பேப்டிஸ்ட் தான் இந்த பரிசுத்தாவியை குறித்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அதில் எனக்கு ஒரு வெக்கமும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. பேப்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 70 மில்லியன் ஒன்லி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷனில் பேப்டிஸ்ட் ஆர் ஒன்லி 70 மில்லியன். மெத்தடிஸ்ட் அடுத்த பிக்கெஸ்ட் குரூப் is only 60 million. Brethren, அடுத்த biggest group, only 40 million. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா கூட 400 தாண்ட மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்குங்க, இன்டர்நெட்ல போய் பாருங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நான் ஒன்றும் மறைச்சு பேசலை, எல்லாம் இருக்கு. இந்த 70 மில்லியன் பரிசுத்தாவி அபிஷேகமும் தப்பு, அந்நிய பாஷையும் தப்பு, எல்லாம் தப்பு, எல்லாம் முதல் நூற்றாண்டிலே முடிஞ்சு போச்சுன்னு பேசிக்கொண்டு 700 மில்லியன் 10 times more அவங்கள இவங்க கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. They do not know. இன்னைக்கு பென்டிகாஸ்டில் இல்லைன்னா உலகத்தில் எழுப்புதலே இல்லைங்க.
நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏன்னா 20ஆம் நூற்றாண்டில் எழுப்புதலை கண்டவன் நான், எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவன் நான். ஆகையினாலே பெந்தேகோஸ்தே தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். பேப்டிஸ்ட்னாலேயோ, மெத்தடிஸ்ட்னாலேயோ, பிரிஸ்பிட்டேரியனாலேயோ, பிரதரனாலேயோ, யுனைடெட் சர்ச்சினாலேயோ, ஆர்த்தடாக்ஸ்னாலேயோ, அர்மீனியனாலேயோ ஒருவராலையும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. முடியவே முடியாது. ஏனென்றால் வேதாகமும் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எழுப்புதலின் நாயகன் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியை வேண்டாம், பரிசுத்தாவி இல்லை, அந்நிய பாஷை இல்லை, வரங்கள் இல்லை, எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி ஐயா எழுப்புதலை கொண்டு வருவார்கள்? என்னங்க, அவங்களும் வேதம் தானே படிக்கிறாங்க. ஆமா, ஆனா பரிசுத்தாவியை கொண்டா பரிசுத்தாவின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு அலர்ஜி வந்துருது. அது என்ன அலர்ஜின்னு எனக்கு புரியல. அலர்ஜி, பரிசுத்தாவிங்கிற வார்த்தையை கேட்டாலே அலர்ஜி. ஆனா அவங்க தான் திருத்துவத்தை பத்தி பேசுவாங்க. திருத்துவத்தில் அவர் பரிசுத்தாவி ஈக்குவல் வித் காட்னு பேசுவாங்க. ஆனா வெளியில பரிசுத்தாவியை பத்தி பேசினா அலர்ஜின்றுவாங்க. ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர்ன்னுவாங்க, ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பிரிட்னுவாங்க, ஈவில் ஸ்பிரிட்னுவாங்க. தயவுசெய்து ஜாக்கிரதையா இருங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசப்படுகிற எந்த வார்த்தையும் இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் இயேசுவுக்கு பிறகு இந்த உலகத்தின் ஆளுநர் பரிசுத்த ஆவியானவர். பிதாவும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை. கிறிஸ்து எங்களை ரட்சிப்பதற்கு மாத்திரம்தான். எழுப்புதலை கொண்டு வருகிறவர் கிறிஸ்து அல்ல. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆரம்பித்த அந்த எழுப்புதல் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 100 வருடங்களாக தொடர்ந்து போன சரித்திரத்தை நாங்கள் காண்கிறோம். இதற்கு காரணமாயும் இதற்கு அடிகோலியாவும் இதை நிறைவேற்றினவும் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆகையினாலே நாங்கள் எல்லாரும் எழுப்புதலை கண்டு அந்த ஆதி காலத்திலே நாங்கள் சொல்லுவோம், அதற்கு ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ்னு பேர் வச்சிருக்க கூடாது, ஆக்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு பேர் வச்சிருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளினுடைய நாயகனே பரிசுத்த ஆவியானவர். பேதுரு கிடையாது, பவுல் கிடையாது, யாரும் கிடையாது. இதையே புரிஞ்சு கொள்ளாம என்னென்னமோ பேசுறாங்க. வேதனையா இருக்குதுங்க. அதுதாங்க பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசினா அந்த பாவம் இம்மையிலே மன்னிக்கப்படாது. அப்போ அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. அது அவங்களே முடிவு பண்ணிட்டு இல்ல அங்க போய் என்ன பாடுபடுறாங்களோ அதுவும் எனக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லி நான் வீணான கான்ட்ரவர்சியை கொண்டு வர நான் விரும்பவில்லை. ஏன் அப்படி சொன்னார் என்று கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசக்கூடாதுன்னு ஏன் சொன்னார்? எஸ், முதலாவது நான் காரணங்கள் எத்தனை சொல்ல முடியுமோ சொல்றேன், டைம் இருக்கிற வரைக்கும். ஒன்றுனா கேளுங்க. முதலாவது, அவர் பரிசுத்த ஆவியானவர். அது நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இது ரோமர் 1:4 இருக்குது. He is the spirit of holiness. God is holiness and righteousness. அது அந்த கோணம் அப்படியே அவர்கிட்ட இருக்கு, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. ரெண்டாவது, அவர் சத்திய ஆவியானவர். அந்த பேரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பைபிள்ல? சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் அவர் இல்லாமல் உங்களால் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. அவர் உங்களுக்கு விளக்கி தராவிட்டால் சத்தியத்தை உங்களாலே விளங்கி கொள்ளவும் முடியாது, விளக்கி சொல்லவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு கடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி பைபிள் எடுத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்துல கூட இருந்து பிரசங்கம் பண்ணுறார், கூட இருந்து உதவி செய்கிறாரான்னு தெரியாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் தெரியாமல் திகைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார் என்று. அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். ஏன்? அவருக்கு சத்தியம் முழுசும் தெரியும். அவர் சத்திய ஆவியானவர். உங்களை சத்தியத்திற்குள் மட்டும்தான் வழி நடத்துவார். இன்னைக்கு சத்தியத்திலேயே நீங்கள் பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு சத்தியத்தை படிக்கவில்லை. ஏன்னா இந்த சத்திய புஸ்தகத்தை பைபிளை எழுதினவரே பரிசுத்த ஆவியானவர். இதையாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் இன்றைக்கு உங்கள் கரங்களிலே இருக்கிற பைபிள். எழுதினவர் தானங்க நமக்கு கற்றுக் கொடுக்கணும். இயேசுவா கற்றுக் கொடுப்பாரு.
அவருக்கு நிறைய வேலை இருக்குங்க. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதையும் போய் கஷ்டப்படுத்தி நமக்கு இதை கற்றுக் கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் எழுதினாரு, அவர் தான் எழுத வச்சாரு, அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள இவர்களுக்கு மனதில்லை என்றால் இவர்கள் வேதத்தை சரியாகவே கற்றுக்கொள்ள. இந்த பாருங்க, மனித ஞானத்தில் வேதத்தை நன்றாக விளக்கி சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள், வேத வல்லுநர்கள் மனித ஞானத்திலே இந்த விளக்கங்கள்லாம் இந்த பைபிளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதைகளில் அங்கே ஒன்று எடுத்துக்கிட்டு எல்லாரும் கொடுக்க முடியும். அதனால இவர் பரிசுத்தாவினால பேசுறாருன்னு தயவுசெய்து முடிவு பண்ணாதீங்க. அது உலக ஞானத்தினாலே கொடுக்கிறது, மூளை அறிவினாலே கொடுக்கிறது. அதற்கும் பரிசுத்தாவினாலே வருகிற செய்திக்கும் வித்தியாசம் உண்டு. அதையாவது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசப்படும் வார்த்தைகளுக்கும் மனித ஞானத்திலையும் புத்தி தெளிவு இதிலையும் அறிவிலையும் பேசுகிற வார்த்தைகளுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு. இதற்கு நான் ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன விடயத்தை சொல்கிறேன், கேளுங்க. வேதத்திலிருந்து 2 காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரசங்கிமார்கள்ட்ட. ஒன்றுக்கு பேர் சர்மன், கேட்டிருக்கீங்களா? அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்மன். 2வதுக்கு பேர் மெசேஜ். நீங்கள் நல்லா இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நீங்களே தான் கவனிக்காதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியுறதில்ல. நான் நல்லா கவனிக்கிறாரு, அதனால எனக்கு இதெல்லாம் நல்லா புரியும். பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், பிரதரன், யுனைடெட் சர்ச், இந்த சபைக்கெல்லாம் போங்க. அங்கே எல்லாம் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதில் டுடேஸ் செர்மன் பை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹலோ, செர்மன் பை, இன்னைக்கு செர்மன் இவர் கொடுக்க போறார் அப்படின்னு போடுவாங்க. வாட் இஸ் செர்மன் அப்படிங்கிறத வழக்கினா தான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். செர்மன் என்றால் இவர் தன்னுடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் இவர் வேதத்திலிருந்து ஒரு செர்மனை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு அங்கே பேசுகிறார். அதற்கு பெயர் செர்மன். செர்மன் பையன் அந்த சபைகளெல்லாம் போட்டிருப்பாங்க. பெந்தேகோஸ்தே சபையில் என்ன போட்டிருப்பாங்கன்னு பாருங்களேன். இதெல்லாம் பார்க்காம நம்ம பாட்டுக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறோம். செர்மன்ல என்ன இதில் பெந்தேகோஸ்தே சபையில் என்ன போடுவாங்க தெரியுமா? மெசேஜ் பாய். ஏன்? அவர் வீட்டில் ஜபம் பண்ணி பரிசுத்தாவின் இடத்துல முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி அவரிடத்துலேருந்து செய்தியை வாங்கி அந்த செய்தியை இங்கே உணர்ந்து கொடுக்குறார். ஸோ ஒன்றுக்கு பேர் மெசேஜ், இன்னொன்றுக்கு பேர் செர்மன். செர்மன் எங்களுடைய சொந்த ஞானம், மெசேஜ் பரிசுத்த ஆவியானவரால் வருகிற ஞானம். இதுக்கே வித்தியாசம் தெரியாது. அந்த பரிசுத்த ஆவி வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மேடையிலேருந்து பேசுறது செர்மனா மெசேஜாங்க? செர்மன் 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. It will increase your knowledge. Puffed up. அதான் பவுல் சொல்றாரு. By knowledge you are puffed up. அல்ல பரிசேயர் எல்லாத்தையும் பார்த்து சும்மா சாடுறாரு. உங்களுக்கு அறிவு பெருத்து போச்சியா? You are puffed up with knowledge. மெசேஜ் கிடையாது உங்ககிட்ட. ஆனால் பேதுரு பவுல் பேசினதெல்லாம் பாருங்க, எல்லாம் மெசேஜ். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த மெசேஜ். இந்த வித்தியாசத்தையே நீங்கள் இப்போ நீங்கள் தயவு செய்து பாருங்க, சோதிச்சு பாருங்க. பெந்தேகோஸ்தே சபையில் மெசேஜ்னுவாங்க, மற்ற எல்லா மெயின்லைன் சர்ச்சஸில் செர்மன்னுவாங்க. இது 2 பெரிய வித்தியாசங்க. பரிசுத்தாவியோடு வச்சு பேசுறதுக்கு பேர் மெசேஜ், பரிசுத்தாவி இல்லாமல் பேசுறதுக்கு பேர் செர்மன். புரிஞ்சுக்கோங்க. 2வது, he will reprove the world. உலகத்தையும் பாவத்தையும் குறித்து கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து மெசேஜை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது உலகத்தையும் பாவத்தையும் குறித்து கண்டித்து உணர்த்துவதாக இருக்கும். என்னங்க, அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள தூக்கி விட்டு அவங்கள நல்லா பெரிய இது மாதிரி அவங்கள பண்ணி விட்டுட்டு அவங்கள சிரிக்க வச்சு அனுப்பிச்சிருக்க பேர் மெசேஜ் கிடையாது. தட் இஸ் நாட் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். தட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் மைண்ட். ஏங்க, ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருந்தான். அவங்க கூட்டத்துலேயும் லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. அதனால் அவன் என்ன பெரிய இவனா? அவன் வழிகாட்டியா? அவனை வழிகாட்டி எத்தனை பேர் போனால் என்ன ஆகுங்க? அதே மாதிரி தாங்க இன்றைக்கி இருக்கிற போதகர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது? இஸ் தட் த வே? வேர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட்?
பரிசுத்த ஆவியானவர் எங்க? அவரை தூக்கி ஓரம் கட்டிட்டீங்க. சபைக்கு வெளியில் அவர் போயிட்டாரு. அது இன்னும் சொல்ல போகிறேன், இன்னும் சொல்ல உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகு இந்த வார்த்தையை வேற யூஸ் பண்ணியிருக்காரு இயேசு. என்ன வார்த்தை? பிளாஸ்பமி, தூஷணம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? பிளாஸ்பமி. பிளாஸ்பமினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவனை பற்றி பொல்லாதவைகளை பேசுவது. ஸ்பீக் ஈவில் ஆஃப் எனிபடி. அதில் ஜூட் 8 இருக்கு. அதுக்கு பேர் தூஷணம். ஒருவனை பற்றி குறைவாயோ அல்லது தவறாயோ அல்லது மிகைப்படுத்தியோ பேசுவதுக்கு பேர் தூஷணம். பரிசுத்தரை பற்றி குறைவாக பேசாதீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து தூஷணங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். ரெண்டாவது ரெயில். ரெயில்னா என்ன தெரியுமா? அயோக்கியமானதை பேசுதல். பரிசுத்தாவிக்கு விரோதமாக அயோக்கியமானதை பேசாதிருங்கள். சும்மா ஒரு அசுத்தாவி வந்துருச்சு, அசுத்தாவினால பேசுறாங்க, அப்படி இப்படி எல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. டேஞ்சர். சரி, அதுக்கு பிறகு மூன்றாவது, அவருக்கு தேவனுடைய சிந்தனைகள் அனைத்தும் தெரியும். அவர் இல்லாம எங்களுக்கு தேவனுடைய சித்தம் எப்படி அறிந்து கொள்வது? தேவனுடைய நோக்கங்களை எப்படி அறிந்து கொள்வது? தேவனுடைய காரியங்களை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? The only person who knows about God's mind, will and purpose and plan is only the Holy Spirit. ஆண்டவருடைய மனது, சிந்தனை, சித்தம், நோக்கம், முகாந்திரம், இதில் எல்லாவற்றையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும். ரோமர் 1 கொரிந்தியர் 2:11 அது காணப்படுகிறது. He knows the things of God. சரி, இப்போ 1 கொரிந்தியர் 12 வரும். இதுதான் ரொம்ப எல்லாரும் போட்டு கசைஞ்சு புளிஞ்சு பண்ணுறது. 1 கொரிந்தியர் 12 நிறையா விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா கண்டபடி பேசக்கூடாது. அதில் நம்ம கொஞ்சம் நல்லா விளக்கிடுறேன், டைம் இருக்க வரைக்கும். 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 12:4 வசனம். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. இந்த பாருங்க, ஆவியானவரை வரங்களோட இணைச்சிருக்கிறாரு பவுல். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. சரி, அடுத்த வசனம். ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இங்க கர்த்தருங்கிறது இயேசுவை குறிக்கும். அவர் என்ன செய்கிறார்? ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் ஒருவரே. இது இயேசுவை பற்றி. மூன்றாவது, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இவ்வளவு கிளியரா யாரு என்ன என்று சொல்லி போட்டிருக்குது. இவங்க ஏங்க இப்படி போட்டு குழப்புறாங்க? கடைசியில் பார்த்தா பரிசுத்தா வேணாம். திரும்பியும் சொல்றேங்க, இயேசுவால இப்ப ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னா நீங்க கோச்சு கொள்ளுவீங்க. செய்ய மாட்டார். இப்ப அவர் யார் மூலமா செய்வார்னா பரிசுத்த ஆவியான மூலமா தான் செய்வார். நீங்க பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தாதான் அவர் மூலமா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட கிரியை செய்வார். இல்லைன்னா நீங்க கிரியை இல்லாத டம்மி பீஸ். எத்தனை பேர் அப்படி டம்மியா இருக்கிறீங்க? அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. சபைக்கு 300 பேர் போனாங்கன்னா 250 பேர் டம்மி பீஸ் தான். நான் யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லைங்க, ஏன் அப்படி இருக்கணும்னு கேட்குறேன். சரி, அப்புறம் பாருங்க, ஆவியினுடைய அனுக்கிரகம். இது என்னன்னா ஆவியினுடைய வரங்களை தான் இது குறிக்குது. திரும்பி கேட்டுக்கோங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று கொடுக்கப்படுகிறது. சும்மா சபைக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அந்நிய பாஷை பேசாத, தீர்க்க தரிசனம் இல்லைன்னா அந்நிய பாஷை, இதெல்லாம் தேவையில்லாத குழப்பங்கள். அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அனுக்கிரகத்திற்கு என்று கொடுக்கப்படுகிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்ப அந்த ஆவி, இந்த ஞானத்தை போதிக்கும் வசனத்தை கொடுப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது,
அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவா? இல்ல. தேவனா? இல்ல. கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். என்ன பாஸ்டர் விசுவாசம்னா? அப்போ எங்களுக்கு முதல்ல விசுவாசம் கொடுக்குறவரும் அவர் தானே? ஆமாம், அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் விசுவாசத்தை வரமாகவும் கொடுக்கிறவர் அவர் தான். விசுவாசம் கனிகளிலும் உண்டு, விசுவாசம் வரங்களிலும் உண்டு. ரெண்டுக்கும் ஆத்தர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சரி, அடுத்தது அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம். இயேசு சொன்னார், மார்க் 16:17-20 வரைக்கும், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இதுக்கு வரம் தேவையில்லை. நவமான பாஷைகளை பேசுவீர்கள். இதுக்கும் வரம் தேவையில்லை. பிணியாளிகளை குணமாக்குவீர்கள். இதுக்கு வரம் தேவையில்லை. இது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. ஆனால் இவைகளே வரங்களிலும் இருக்கிறது. ஒருவன் விசுவாச வரத்தினாலே கிரியை செய்வானானால் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனானாலும் சுகமாவான். சிலர் சொல்றாங்க, ஐ வாஸ் டெலிவர்ட் ஃப்ரம் கேன்சர், ஐ வாஸ் டெலிவர்ட் ஃப்ரம் பிளைண்ட்னஸ். வெள்ளை கட்டாக இருந்துச்சு, இப்போ பாருங்க எனக்கு எல்லாம் கருப்பு மொழியெல்லாம் வந்துட்டது, பார்வை கிடைச்சிட்டது. எஸ், இட் இஸ் பாசிபிள். யாரால? வரம் பெற்ற, பரிசுத்தாவின் வரம் பெற்ற, குணமாக்கும் வரம் பெற்ற ஊழியக்காரனாலே. ரெண்டையும் போட்டு வளர்ப்பக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் சுகவீனமாக இருக்காங்க, நீங்கள் அவங்க மேலே தலையை காய் ஜெபம் பண்ணுறீங்க, அது கூட எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவங்க சுகமாயிடுறாங்க. அது உங்களுடைய விசுவாசத்தினால் நடக்கிறது. இதுக்காக நாங்கள் உடனே வரம் பெற்று, வரம் வேற. அற்புதங்களை செய்யும் வரம் வேற. அதையும் பரிசுத்தாவியானவர் தான் கொடுக்குறாரு. அதை தீர்க்கத்தை, அது அப்புறம் ஆவிகளை பகுத்தறிதல், டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், அதையும் அவர் தான் கொடுக்குறார். அதுக்கு மேலே அந்நிய பல பாஷைகளை பேசுகிறதும் அதையும் அவர் தான் கொடுக்கிறார். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது அந்நிய பாஷை பேசுகிறவே, ஆமாம், அது வரம் இல்லை. எப்படி விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்களோ அதை போல ரட்சிப்புக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை இருந்தது. அது விசுவாச வரம் அல்ல. ஆனால் விசுவாச வரத்தை உடையவன் விசுவாசத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து காட்டுவான். அதை போலவே அந்நிய பாஷைகளை பேசுவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு அடையாளமாக இருக்கும். அது வேறு. பரிசுத்தாவினாலே அந்நிய பாஷைகளை பேசி மொழிபெயர்த்து சபைகளிலே அதற்கு பிரயோஜனமாக மாற்றித் தருவது அந்நிய பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், அது வேறு. இதெல்லாம் ஒன்றா விளக்குனா டைம் போய்கிட்டே இருக்கும். சரி, அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்நிய பாஷைகளை பேசுகிற வியாக்கியானம். இவைகளை எல்லாம் நல்லா கவனிங்க. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து. அப்ப இவைகள் எல்லாம் நடக்கணும் என்றால் ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அப்புறம் நடக்கலைன்னு சும்மா யாரையும் குறை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு தெரியறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத எவனாலையும் எந்த வரத்தையும் அவனால் பாவிக்க முடியாது. இது மாதிரி ஒன்றும் நடக்காதுங்க. ஏங்க, நான் நடந்ததையும் பார்த்தவன், இப்போ நடக்காமல் இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எத்தனை அற்புத அடையாளங்களை நான் கண்ணால் பார்த்தேன். இப்பொழுது அற்புத அடையாளங்களை கண்டாலே ஓடுறதை தான் பார்க்குறேன். யாரும் அற்புதங்களுக்கு அற்புத அடையாளங்களை காண்ட ஐயோ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேணாம், அதுக்காக ஜெபம் பண்ண கூட வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. வேணாங்க. உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேணுமா? வழி இருக்குதுங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த அற்புதங்கள் நடக்கும். வாய்ச்சோடால் இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த ஆவியினாலே ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதையெல்லாம் விட்டுட்டாங்கங்க. ஐயோ கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினர் வேண்டாம்னா என்ன அர்த்தங்க? இதுக்கு விரோதமாக பேசுனீங்கன்னு வைங்க, இது தேவனுக்கு பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுக்கள். இந்த பேச்சுக்களுக்கு இயேசு கொடுத்திருக்கிற கண்டனம் என்னவென்றால், அது ஒரு பெரிய பாவம், மன்னிக்கப்படாத பாவம், இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது.
உங்களுக்கு பரிசுத்தாவியை வந்து கேவலமாக பேசணும்னு தோணிச்சோ அல்லது என்ன வந்துச்சோ அல்லது ஏதாவது ஒரு தூண்டுதல் வந்துச்சுன்னா வாயை மூடிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. தயவு செய்து பேசி மாட்டிக்காதீங்க. அது பெரிய பாவம் ஆகிடும். அதை நான் கொஞ்ச நேரத்தில் வளர்க்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது இன்னும் புரியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதை மட்டும் நான் விளக்கிட்டு முடிச்சிடறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வருவோம். பரிசுத்தாவியினுடைய இன்னொரு குணம் என்னன்னா, ஒரு பரிசுத்தாவி ஏன் பரிசுத்தாவி இப்படியெல்லாம் துக்கப்படுகிறார் அப்படி இப்படிலாம் போட்டு சொல்கிறேன்னு 5 பாயிண்ட் சொல்கிறேன், கேளுங்க. பரிசுத்தாவியை அவித்து போட முடியும். ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:19 சொல்லுது. He can be grieved. அவரை உங்களாலே துக்கப்படுத்த முடியும். எபேசியர் 4:30. ஆவியானவர் துக்கப்படுவார். இதெல்லாம் அவர் வெளியில் காட்டிக்கிட்டு இருப்பார், காட்ட மாட்டார். உங்கள்கிட்ட வந்து ஐயோ நான் துக்கமாக இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் துக்கப்படுவார், கொஞ்சம் துக்கப்படுவார், 2 தடவை துக்கப்படுவார், 3ஆவது தடவை ஓடிடுவார். உங்களை விட்டு போயிடுவார். உங்களை விட்டு போகிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்னவோ ஆவி எனக்குள்ள இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி எத்தனை பேர் ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். he can be blasphemed. அவருக்கு எதிராக தூஷணங்களை பேச முடியும். மத்தேயு 12:21. can be vexed. ஆவியானவர் வெக்ஸ் ஆயிடுறாங்க. வெக்ஸ்டுன்னா என்ன தெரியுமா? அதாவது துக்கித்து நொந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏண்டா இப்படி இருக்கிறாங்கன்னு அவர் நொந்து போறார். ஏசாயா 63:10 அது இருக்கு. நொந்து போயிடுறாங்க, வெக்ஸ்ட். சரி, ஆவியானவரை சோதிக்க முடியுமா? ஹலோ, புதுசா இருக்க? ஆவியானவரை சோதிக்க முடியும். அதைத்தான் நான் இப்போ எடுத்து கடைசியாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லாரும் 1 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வர்ற கதை ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறது, துக்கம். இது வந்து அனனியா சப்பீராளுடைய கதை. ஆதி திருச்சபையில் நடந்த முதலாவது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. அனனியா சப்பீரா, புருஷனும் முன்னாடி. ரட்சிக்கப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள், சபையில் ஒழுங்காக இருந்தவங்க. எல்லாரும் சொத்து சுகங்களை கொண்டு வந்து கொடுக்கும்போது இவங்களும் சொத்தை வித்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நல்ல காரியம் தான் செய்தாங்க. விசுவாசிகளாகிய எங்களிலே அநேகர் செய்கிற போகிற நல்ல காரியத்தை தான் அவங்களும் செய்தாங்க. ஆனால் அவர்கள் வித்த சொத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு மிச்சத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதாவது இந்த கள்ளத்தனமா எடுத்து வச்சாங்க பாருங்க. இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சாங்க. பரிசுத்தாவிக்கும் தெரியாது, பேதுருவுக்கும் தெரியாதுன்னு இவங்க நினைச்சிட்டாங்க. விசுவாசிங்க, ஆவி பெற்றிருந்தாங்களோ பரிசுத்தாவி பெற்றிருந்தாங்களோ என்னமோ எனக்கு அதை பற்றி வேதத்தில் இல்லை, அதனால எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் விசுவாசிகள். பேதுரு அவரிடத்தில் நேராக கேட்குறான், இந்த பார் இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் கள்ளத்தனம் பண்ணுறான்னு. ஏங்க, அப்போ அவனே சொல்கிறான், அந்த பாரு விற்கிறதுக்கு முன்னாலே அது ஓஞ்ச வித்து தான், விற்ற பிறகும் காசு உங்ககிட்ட தான் இருந்தது. 1000 ரூபாய்க்கு விற்றியா, 100 ரூபா எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனசார 900 கொண்டு வந்து, இல்லையா நான் 1000க்கு விற்றேன், 900 தான் இங்கே கொண்டு கொடுக்குறேன், எனக்கு செலவுக்கு 100 தேவைப்படுத்து சொல்லிட்டு போ, உண்மையை சொல்லிட்டு போ. அதை விட்டுப்படி இவ்வளவுக்கு தான் விற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல செஞ்சது கள்ளத்தனம், 2வது செஞ்சது பொய். இதையெல்லாம் நாங்கள் சீரியஸாக எடுக்கிறது இல்லை. இதுதான் பிரச்சனை. கத்தர் இதையெல்லாம் கத்தர் கண்டுக்க மாட்டார். இதையெல்லாம் தான் கத்தர் கண்டுக்குவார். இதையெல்லாம் தான் பரிசுத்தாவியானவர் கண்டுக்குவார். அவர் உடனே பிடிச்சிட்டான் பேதுரு. என்ன, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி உடனே அடிச்சான் பாருங்க. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒரே அடி. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
இந்த பாவம் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அதனால தான் ஒரு பிரசங்கானி இதை பேசுறது இல்லை. அதுவே எனக்கு தெரியும். இதைத்தான் சொல்றாரு இயேசு. பரிசுத்தாவிகிட்ட போய் சொல்லாத, பரிசுத்தாவிய தூஷணம் பண்ணாத, அவரை வெக்ஸ் பண்ணாத, அவரை கேவலப்படுத்தாத, அவரை ஏழ்ச்சி பண்ணாத. எல்லாம் ஏன் பைபிளில் போட்டிருக்குது? ஏன்னா he is the chief commander in chief. ஆண்டவர் தேவனுடைய கமாண்டர் இன் சீஃப் அவர் தான். இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்புனதும் அவர் தான். இயேசு கிறிஸ்துவ கற்பந்தரிக்க வைத்ததும் அவர் தான். அவர் தாங்க கமாண்டர் இன் சீஃபு. என்னங்க சொல்றது அர்த்தமாகுதா? சரி, பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை ஏவின. சாத்தான் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? அவன் சொல்லியிருப்பான், இந்த பார் கொஞ்சத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தான் அவன் ஏவாளையும் வஞ்சித்தான், சாராளையும் வஞ்சித்தான், எல்லாரையும் வஞ்சித்தான். இதில் என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கோ, மிச்சத்தை கொண்டு போய் கொடு. ஹூ இஸ் கோயிங் டு see this? யார் இதை கண்டுபிடிக்க போகிறா? அது சொன்னது யாரு? சாத்தான். பேதுரு சொல்கிறான் பாருங்க. சாத்தான் பேச்சை கேட்டுட்டு இவங்க போய் சொல்லிட்டாங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருந்தது. அதை விற்ற பிறகும் அந்த கிரயம் உன் வசத்தில் தான் இருந்தது. அதான் நான் சொன்னேன், விளக்குனேன். 1000 உனக்கு 100 தேவைப்படுச்சுன்னா எடுத்து வச்சுக்கோ. தப்பு, அது தப்பு இல்லை. ஆனால் 1000க்கு தான் வித்தனை அங்கே வந்து சொன்ன பாரு, அது தப்பு. 900க்கு தான் வித்தன்னு சொன்ன பாரு, அது தப்பு. அது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம், இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவம். அதனால தான் அவங்க பட்டுன்னு அங்கே விழுந்தா அங்கே செத்துட்டேன். இந்த சாவுக்கு பிறகு அவனுக்கு மறுமையில இடம் உண்டா இல்லையா? அதை நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. இப்படி விழுந்து செத்துட்டாங்க. இது இப்படி நடக்குது. இதையே அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சு கள்ளன் பக்கத்தில் இருந்து, ஆண்டவரே பரலோகத்தில் வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளுன்னு சொன்ன உடனே இன்னைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன். ஆனால் இங்கே என்ன நடந்தது பாருங்க. பேதுரு ஒரே ஓடு போட்டான். பரிசுத்தாவிக்கு எதிராக நீ பொய் சொன்னது என்ன? ஒழுந்தான் செத்தான். இவன் பரலோகத்துக்கு போவானா போவான்டாங்கிறது பெரிய கேள்விக்குறி. விசுவாசியாக கூட இருந்திருக்கலாம். ஒன் சேவ்டு ஃபார் எவருங்கிறதுலாம் இவனுக்கு அப்ளை ஆகுமான்னு எனக்கு தெரியாதுங்க. நான் அதெல்லாம் போய் நோண்ட மாட்டேன். நீங்களே சிந்திச்சுக்கோங்க. சரி, இவன் போயிட்டான். இவனை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. 3.5 மணி நேரம் கழிச்சு முன்னாடி வரான். ஒன்றும் தெரியாமல் வரான். பேதுரு அவளையும் பார்த்தான். இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று கேட்குறான். அவளும் ஆமான்னு சொல்லி பொய் சொன்னதோடு இவ கூட வந்து சேர்த்துக்கிட்டா. இவளுக்கு தான் வித்தோம். என்னங்க இது? ஏன்னா புருஷன் செத்ததே இவளுக்கு தெரியாது. அப்போ அவன் சொல்கிறான், பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு, நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன், பரிசுத்த ஆவியை சோதிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியை சோதிக்கும்படிக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவளை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. யாரு? அகெயின்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். பி வெரி 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 கேர்ஃபுல். சும்மா வீணான வார்த்தைகளை அலசடியாக பரிசுத்தாவிக்கு விரோதமாக விடாதீங்க. விட்டீங்கன்னா அனனியா சப்பீராவுக்கு வந்த கதி தான் உங்களுக்கும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, போதகனாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் அந்நிய பாஷை பேசும் பொழுது அசுத்தாவியினால் அந்நிய பாஷை பேசுகிறான்னு சொல்லி போட்டு மன்னிக்கப்படாத பாவத்தை செய்து போட்டு கனிகளினாலே அறிவீர்கள். அட, நீங்கள் பெரிய யோக்கியம், நீங்கள் வந்து மற்றவங்களை கனிகளினால் அறிவீங்க. என்னைய நீங்களா நியாயாதிபதி? இல்லை, ஜட்ஜி ஸ்தானத்தில் அந்த சீட்டில் என்னைக்காவது நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா? நியாயாதிபதி அவர், நீங்க நியாயாதிபதி இல்லை. குற்றப்படுத்துறத மட்டும் தாறுமாறா பேசுறீங்க. ஆனா இப்படி நியாய தீர்ப்பு சொல்லுவீங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு சொல்லுவீர்களானால் உங்களுடைய பாவம் இன்னும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது.
அதுக்கு பிறகு நீங்கள் சமாளிச்சுக்கணும். ஐ கேன் ஹெல்ப் யூ, ஐ கேன் ஒன்லி டீச் யூ. நீங்கள் இயேசுகிட்ட போய் முறையிட்டாலும் நடக்காது. ஏன்னா வேதவசனத்தை நீ படிக்கலையா, நீ பிரசங்கம் பண்ணலையா, நீ இதெல்லாம் உனக்கு தெரியாதா, பரிசுத்தாவி விரோதமாக இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு சொல்லித் தரலையா? யாருமே. இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது, மரணத்திலிருந்து அவருடைய சரீரத்தை மறுரூபம் அடைந்து செய்து ஆவிக்குரிய சரீரமாக மாற்றினது கூட பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லைன்னா உங்க சரீரம் கூட மறுரூபம் ஆகாது. ஏங்க அந்த ஆவியானவருக்கு பேர நீங்க தூஷணம் பேசுவீங்க, கண்டபடி பேசுவீங்க, பேசி போட்டு நீங்க தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறீங்களா? முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேர் எழுதியிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசப்படுகிற எந்த வார்த்தையும் எந்த தூஷணமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படவே படாது. ஏன்? அவர்தான் அபிஷேகத்தின் நாயகர். இயேசுவை அபிஷேகம் பண்ணினார், சீஷர்களை அபிஷேகம் பண்ணி அப்போஸ்தலர்களாக மாற்றினார், பவுலை அபிஷேகம் பண்ணினார். இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைவு பெற்று அபிஷேகம் பெற்று ஊழியங்களை செய்து அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் நடப்பித்தவர்கள். அந்த இயேசுவும் அந்த ஆவியானவரும் அந்த தேவனும் இன்றும் மாறவில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதை விட மிகப்பெரிய தவறு வேற எதுவும் இல்லை. அது சரி என்றால் தேவன் மாறிவிட்டார் என்ற அர்த்தம். மல்கியா 3:6 பொய் என்ற அர்த்தம். இயேசு மாறிவிட்டார் என்ற அர்த்தம். இயேசுக்கு எபிரேயர் 13:8 பொய் என்ற அர்த்தம். பரிசுத்தாவியானவர் மாறிவிட்டார் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் இன்னும் இங்கே தாங்க இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவர் எங்கேயும் மாறி போகவில்லை. எல்லாம் பொய்யாயிடும். தயவு செய்து ஜாக்கிரதையாயிருங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள், நிறுத்திவிடுங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா அமைதியாயிருங்கள். வாயை திறந்து பேசி பாவத்தை செய்து இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவத்தை செய்து போய் மாட்டிக்காதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்றது இதுதான். அந்த மாதிரி உனக்கு பிடிக்கலையா வாய் முடிக்கும். ஐ டோன்ட் நோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. விசுவாசமாக இருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரலோகம் போயிருவேன், எனக்கு அது போதும், அதோட நிறுத்திக்கோ. வாயை திறந்து எதையாவது பேசி தயவு செய்து பரிசுத்த தேவனுடைய கோபாக்கினியை வாங்கி கொள்ளாதீர்கள். இன்னொரு வசனம் இருக்கிறது, அதிலே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் போக மாட்டார்கள். ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் போக மாட்டாங்களாம். பரிசுத்த ஆவியானவர் 2 கடைசியாக சொல்ல போறேன், இதை மட்டும் 2 காரணத்தினால பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் பெற்றவங்கள் கூட அந்த பரிசுத்தாவியானவரை இழந்து விடுவார்கள். 2 காரணம் தான். ஒரு எக்ஸாம்பிள் சிம்சோன் எல்லாருக்கும் தெரியும். அவன் பரிசுத்த ஆவியை இழந்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் கடந்து போய்விட்டார், அவன் அதை அறியாமல் இருந்தான். எந்த பாவத்தில்? விபச்சார பாவத்தில். சாம்சன். 2வது 1 சாமுவேல் 16:14 சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போய்விட்டார், அதையும் அவன் அறியவில்லை. அவர் அவனோடு போராட மாட்டார், அவனும் போயிட்டார். அவன் எந்த பாவத்தினாலே பரிசுத்த ஆவியை இழந்தான்? பெருமையும் கீழ்ப்படியாமையும். அருமையான சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படியாமை கர்த்தருக்கு விரோதமான பாவம். விபச்சாரம் தேவன் வெறுக்கிற பாவம். இந்த 2லையும் மாட்டினவங்களை பரிசுத்தாய் விட்டு போயிட்டார். அது மாதிரி உங்களையும் விட்டு போயிடக்கூடாது. ஊழியக்காரங்களை வான் பண்ணுகிறேன், தயவு செய்து இந்த பாவத்தை செய்துவிட்டு கர்த்தர் மன்னித்து விடுவார், தாவீதை மன்னித்தாரே என்னையும் மன்னித்து விடுவார், இந்த மாதிரிலாம் கங்கணம் கட்டி கொண்டு இருக்காதீங்க. பரிசுத்தானவர் போயிடுவார், உங்களுக்கு தெரியாமலே போயிடுவார். சம்சோனுக்கு போன மாதிரி. அப்புறம் அவ்வளோதான், உங்கள் கதி கந்தல். சரி, அதே மாதிரி கீழ்ப்படியாமை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமை. சவுல் கீழ்ப்படியாமை போனது நிமித்தம் சாமுவேலே அவன் மேல் கோவப்பட்டான், பரிசுத்தானவர் போயிட்டார். இந்த 2 பிரச்சனை 2 தான்
மிகவும் முக்கியமான காரணங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரனை விட்டு விலகி போவதற்கு. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி பாவத்திலே சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை விட்டு பரிசுத்த ஆவியானவர் கடந்து போனது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறார்கள். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட தான் இருக்கிறார் என்று மெத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போய் முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் தான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி ஓடு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரித்தது போல இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி ஓடி நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாரா? ஒரு ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு மேன்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர், சத்திய ஆவியானவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தைகளினால் பாவம் செய்யாமலும் தூஷிக்காமலும் இருந்து மன்னிக்கவே பட முடியாத பாவத்தை செய்து ஆண்டவரே, சம்சோனை போலவும் சவுலை போலவும் நாங்கள் உம்முடைய அபிஷேகத்தை இழந்து போக நாங்கள் விரும்பவில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையை தாரும், பலனை தாரும், பரிசுத்தாவின் வல்லமையை தாரும். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.